ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆஃப்டர்நூன் ருட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 வாரமாக ஏன் லாங் வீடியோஸ் போடல, ஏன் ஒரு 2 வாரமாக சரியாக ஷார்ட்ஸ் போடல, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் போடல அப்படிங்கிறது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு 3rd ரேங்க் எடுத்து பேட்ச் வாங்கியிருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று பிளான் பண்ணி இது பண்ணியிருந்தேன். அதுவும் என்ன அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே ஹாலில் பெருசாக எந்த ஒரு ரேக்கு செல்ஃபு எதுவுமே கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் என் வீட்டுக்கார் இந்த செல்ஃப் அடித்தார். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன், இங்கே செல்ஃப் அடித்து கொடுங்க, டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வேணும், ஒரு பொம்மைங்களெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது இப்போ தான் டைம் அவருக்கு கிடச்சிருக்கு, அதனால் அடித்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதெல்லாம் வீடெல்லாம் அதனாலேயே ஃபுல்லாக டஸ்ட்டாகவே இருந்துச்சு. 2 நாளாக தொடச்சிக்கிட்டே இருக்கேன், அப்படி இருந்தும் டெஸ்ட்டாகவே இருக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். அதனால் சரின்னு குட்டீஸுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு தடவை வீடெல்லாம் கூட்டி விட்டு மாப் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். குட்டீஸுங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஈவினிங் போல் பொம்மைங்களெல்லாம் எடுத்து விளையாடிட்டு அப்படி இப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சும் விளையாடிட்டு எல்லாத்தையும் அப்படி இப்படி போட்டு வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து பொம்மைங்களெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த குட்டீஸுங்க பொம்மைங்களை எடுத்து விளையாடுறாங்களோ இல்லையோ, சும்மாவாவது எடுத்து கீழே போட்டுடணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் போல். இந்த குட்டீஸ் உங்கள் வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் குட்டீஸுங்க நாலுமே இப்படி தான், பொம்மைங்களை எடுத்து போடுறதோட சரி விளையாடலாம் மாட்டாங்க. டிவி பார்ப்பாங்க, செல்லு பார்ப்பாங்க, அப்புறம் சைக்கிள் ஓட்டுவாங்க, டீச்சர்ஸ் விளையாட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து வச்சுட்டு புக் எடுத்து வச்சுட்டு சுற்றிட்டு திரிவாங்க. இதை தான் பண்ணுவாங்க. பொம்மை வாங்குறது எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை வச்சு சாப்பாடு செய்கிறது, குழம்பு பார்க்குறது, நான் அம்மா நான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. உங்கள் குட்டீஸுங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் குட்டீஸ் மாதிரி தான் உங்கள் குட்டீஸும் இருக்கிறாங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. சோஃபாவை நகர்த்தியும் அந்த இடத்தையும் ஃபுல்லாக கூட்டி விட்டு அங்கேயும் மாப் போட்டு விட்டேன். சோஃபா கடியை சீமார் போகும், ஆனால் மாப் போகாது, மாப் உடஞ்சி போயிடும். நான் இந்த மாதிரி சோஃபா கடியை மாப் விட்டு 2-3 டைம் மாப் உடச்சிட்டேன். அதுக்கு பேசாமல் சோஃபாவை நகர்த்தியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சோஃபாவை நகர்த்தியே இது பண்ணிட்டேன். ஒரு 4 பெட்ஷீட் அலாசாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி, அந்த பெட்ஷீட்டையும் கொஞ்சம் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு, அது போக கொஞ்சம் துணி எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு போய் மேலே காய போட்டு, அதுக்கப்புறமா ரேஷன் கடையில் பச்சரிசி வாங்கிட்டு வந்தது ரொம்பவே பழசு நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே ஆட்டி என்ன பண்ணிட்டோன்னா இந்த கோலம் போடுறதுக்கு மாவு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி வடகம் காய போடுற மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, அது கோலம் போடுறதுக்கு தேவை இருக்கிற டைமில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் பச்சரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, கோலம் போடுறதுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை எனக்கு பச்சரிசியில் கோலம் போட தெரியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். பாவக்காய் கொடி ஃபுல்லாக பூச்சி பிடிச்சிருச்சு, நான் எல்லா இலையும் அரிச்சிருச்சு. சரி, அதனால் பாவக்காய் கொடியை பிடுங்கிட்டேன். ஒரே ஒரு பாவக்காய் தான் பொரிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தேன்னு நான் சொல்லிடுறேன். பாப்பாவுக்கு குலோப் ஜாமுன் தான் செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்வீட் அவளுக்கு டக்குன்னு கொடுக்கவே மாட்டேன். அவளுக்கு இந்த கூலிங்கான டைமில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா அப்படின்னா நைட் ரொம்ப அதிகமாக எறும்புவா. அதனால் நான் ஸ்வீட்டே கொடுக்க மாட்டேன், மேக்ஸிமம் கொடுக்கவே மாட்டேன். சரி, இன்றைக்கி அவள் ஒரு நல்ல ரேங்க் எடுத்திருக்கும் போது நம்ம அவளை பாராட்டணும் இல்லைங்களா, பாராட்டுறது வாயில் மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா தான் இன்னும் அவள் நல்லா படிப்பா அப்படிங்கிறதுக்காக சரி குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. நான் என் பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ இது தான் படிக்கணும், இதை படிச்சினா தான் நான் இதை தருவேன், இதை பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே விஷயந்தான், நீ நல்லா படித்த நான் நீ ஒரு நல்ல மார்க் எடுத்த அப்படின்னா நீ நினைக்கிற கிஃப்ட்டு நான் வாங்கி தருவேன்.
இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் கொடுக்குற கிஃப்ட்டு நீ வாங்கிக்கணும். பாஸ் ஆனால் போதும்னா நான் கொடுக்குற கிஃப்ட் நீ வாங்கிக்கோ. இல்லை நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீ கேட்குற கிஃப்ட்டு என்னால் முடிஞ்சால் அதை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனாலேயே பாப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவள் கேட்ட கிஃப்ட்டு வாங்கி தரணும் இல்லைங்களா, அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கா. நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதை என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணணும் இல்லையா. ரெண்டு வாரமாக ஏன் லாங் வீடியோ போடல, ஏன் ஷார்ட்ஸ் சரியாக போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைல் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி லாங் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்து நல்லா சுக்குலாக நொறுங்கி போச்சு. அதாவது தூள் தூளாக போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நொறுங்கி போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது மொபைல் உடஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா புது மொபைல் கிடையாது. புது மொபைல் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவருடைய மொபைல் நான் வாங்கி வச்சுருந்தேன். அப்படி தான் நான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து டெம்பர் கிளாஸ் கழட்டினதுனால வச்சு ஹோல்டரில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லாக சல்லியாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. அதனால அந்த டச் மாற்றுறதுக்கு வந்து லாங் டைம் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு தான் வந்து எனக்கு மொபைல் என் கைக்கு வந்துச்சு. அவ்வளோ நாளாகிருச்சு அந்த மொபைல் வந்து ரெடியாகி வர்றக்கே. ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்துட்டு சேட்டை பண்ணிவிட்டு கீழே உளுந்து அடிபட்டு, அது போக குழந்தைங்களுக்கு சரியாக உடம்பு சரியில்லாமல் போய், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய், இப்படி பல பிரச்சனைகள் சொல்லப்போனால். அதனால தான் நான் சரியாக வந்து வீடியோஸ் போடவே இல்லை. வீடியோ எடுத்து வைப்பேன், டக்குன்னு என்ன ஆயிரும்னா ஏதாவது எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று வந்து டெலீட் ஆயிரும். தம்பி பாப்பாங்க என் மொபைல் எடுத்து பார்க்கும்போது வீடியோஸ் நிறைய டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை. அதனாலேயே தான் வீடியோஸ் போட முடியல. இதுதான் ரீசன். இனிமேல் கஷ்டப்பட்டாவது வீடியோஸ் போட்டுடுறேன். வந்து குலோப் ஜாமுன் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பி பாப்பாவை கூட்டிகிட்டு வர போயிட்டு வந்தேன். பாருங்கள், பாப்பாவோட 3rd ரேங்க் பேட்ச் இது தான். பாப்பா கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பல்லும் சேர்ந்து விழுந்துருச்சு. அது இன்னுமே இதாக போச்சு பாப்பாவுக்கு. அம்மா அதை மட்டும் வீடியோவில் காமிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததையும் கண்ணை பற்றி கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். எடுத்து முதல் உருண்டை எடுத்து அவள் வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவள் கையிலையே கொடுத்தேன். சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. இந்த மாதிரி நம்ம குட்டீஸுங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க முகத்தில் தெரிகிற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அப்பா கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷம் வராது. உண்மை தானே. ஆனால் குலோப் ஜாமுன் எனக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க. நானும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.